Hi friends, welcome to Rasagulla channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். சேப்பங்கிழங்கு பாத்தீங்கன்னா நார்மலாவே ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையா இருக்கும். வேக வச்சிட்ட அப்புறமா அதை ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேப்பங்கிழங்கு ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதுல நிறைய மண்ணா இருக்கும். அதனால 3 முறை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் குக்கர்ல போட்டுருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்கின்லாம் எடுத்துடலாம். தோல்லாம் எடுத்த அப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கட் பண்ணும் போதே அது நல்லா ஒட்டிக்குது. அந்த அளவுக்கு பிசுபிசுப்பாக இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே மிதமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அடங்கின அப்புறமா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் லைட்டாக வந்த அப்புறமா பொரிச்சு எடுத்துடலாம். வேக வச்சுருக்க எல்லா சேப்பங்கிழங்கையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது மசாலாக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணியாச்சு. அதை இந்த வறுத்தெடுத்த சேப்பங்கிழங்கோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்ததுனால இப்போ கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி வறுத்தா போதும். அதே கடாயில் எண்ணெயெல்லாம் நான் வெளியே எடுத்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுலேயே இந்த கிழங்கெல்லாம் மசாலாவில் போட்டு எடுத்து வச்சுருக்க கிழங்க போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே ஈஸியாக வறுப்பட்டுரும். சூப்பராக கோல்டன் கலரில் வந்துருச்சு. சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரசகுல்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.